இந்தியா பாகிஸ்தான் போற 3 நாள் நடந்த தாக்குதல்களை ஒரு உச்சகட்ட போரா போக வேண்டிய ஒரு மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலைய ட்ரம்ப் அவர்களுடைய சாதுரியத்தனத்தால அவருடைய புதிய வரி விதிப்பை காட்டி வரி சலுகைகளை தரோம் அப்படின்னு சொல்லிதான் வர்த்தகத்தை வச்சு திறமையா நிப்பாட்டினாரு ட்ரம்ப் அவர்கள். நியூயார்க் நீதிமன்றம் மட்டும் இல்ல, உலகத்துல போற இடத்துல எல்லாம் ட்ரம்ப் அவர்கள் கிடைக்கிற எல்லா மேடையிலையும் பேசி ஒரு இந்தியாவுக்கு ஒரு தலைகுனிவை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி. பாகிஸ்தான் அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னாலும் இந்தியாவுல இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக ஆனது. அப்படிப்பட்ட ட்ரம்ப் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு சிக்கல் எழுந்திருக்கு. அவரால் பாதிக்கப்படக்கூடிய நபராகவும் எதிர்த்தரப்புல ஒரு நபரும் இருக்காரு. என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா, வர்த்தக போரை நிப்பாட்டுவாரு, ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்ட முயற்சி பண்ணுவாரு, பல போர்களை நான் ஆட்சிக்கு வந்தா போரே இருக்காது அப்படின்லாம் வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருந்தாரு. ஆனா அவருக்கே இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய நெருங்கிய நண்பரான எலன் மஸ்க் அவருக்கும் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு போர் ஆரம்பமாயிருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவுக்குள்ள போகலாம். நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பாக 2வது முறையாக மீண்டும் வெற்றி பெற்றதற்கு எலன் மஸ்க் அவர்களுடைய உதவி, பெரும் உதவி, எல்லா வகையிலான உதவியும் ஒரு மிக பெரும் காரணம் தான். அவர் இல்ல அப்படின்னா இந்த வெற்றி சாத்தியமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். இததான் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அதை இன்னைக்கு எலன் மஸ்க் அவர்களே சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ட்ரம்ப் அவர்களுக்கும் எலன் மஸ்க் அவர்களுக்குமான ஒரு வார் ஆரம்பமாயிருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன். அதற்கு ஒரு ஸ்பேஸா இருக்கக்கூடியது ஸ்பேஸுக்கே போறவருடைய ஒரு ஸ்பேஸா இருக்கக்கூடியது இந்த வார் தொடர்பான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ட்விட்டர் தான். அதை தான் ட்ரம்ப் அவர்களும் பயன்படுத்துறாரு. எலன் மஸ்க் அவர்கள் ஆப்வியஸ்லா அதை மட்டும் தான் பயன்படுத்துவாரு. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அங்க ஆரம்பமானதான், அதாவது இந்த பெரும் உதவிக்காக கைமாறாக ஒரு திறமைசாலியும் ஒரு மிக பெரும் தொழிலதிபரும் நமக்கு தேர்தல எல்லா வகையிலும் உதவியோருமான நண்பரான எலன் மஸ்க் அவர்களுக்கு அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அரசு துறையில, அதாவது சிறப்பு அரசு அதிகாரி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து, ஒரு அடிப்படையில டிஓஜி அப்படிங்கிற அமைப்புல அரசுக்கு நிர்வாகத்திறன், ஒழுங்குபடுத்துதல், இந்த மாதிரியான பட்ஜெட் ரீதியிலான ஆராய்ச்சிகள் நடத்துவது, என்ன தேவை, என்ன மாற்றங்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு துறையை கிரியேட் பண்ணி, அந்த துறை ஆல்ரெடி இருக்கு, அதை ஒழுங்கா செயல்படுற அப்படின்னு சொல்லி ஒழுங்குபடுத்தும் விதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை இது பண்ணி அதுல சிறப்பு அதிகாரியாக எலன் மஸ்க் அவர்களை நியமிச்சாரு ட்ரம்ப் அவர்கள். அதுல செயல்பட்டுட்டும் இருந்தாரு எலன் மஸ்க் அவர்கள். ஆனா திடீர்னு ஒரு ட்வீட் போட்டாரு. என்ன அப்படின்னா, நான் இந்த டிஓஜிஇ துறையில இருந்து நான் விலகிக்கிறேன், எனக்கு பல செலவுகளை குறைக்கும் வாய்ப்பாக இந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு இடத்தை கொடுத்த ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு ட்வீட்டையும் அவர் போட்டிருந்தாரு. சரி, இந்த ட்வீட்டை போடுறதுக்கு முன்னாடி அவர் என்ன ட்வீட் போட்டிருந்தாரு அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களுடைய அந்த புதிய வரி விதிப்பு தொடர்பான தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருந்தாரு. நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட பதிவு செய்திருந்தாரு. இந்த ட்வீட்டிற்கு மறுநாளே இந்த விலகல் ட்வீட்டும் வருது. இது ஆரம்பம். அதற்கு பிறகு நேற்றைக்கு நடந்த சில ட்வீட்ஸ் என்ன அப்படின்னா, அமெரிக்க அதிபருடைய இந்த புதிய பட்ஜெட் மசோதாவை தோல்வி பெற செய்ய வேண்டும், இந்த மசோதா ரொம்பவே அருவருக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை எலன் மஸ்க் அவர்கள் போடுறாரு. இதற்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த மசோதா உருவான விதம் எலன் மஸ்க் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு. அவருடைய இந்த கோபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த புதிய வரி விதிப்புல கொண்டு வரப்பட்ட ஒரு செயல் திட்டமான, அதாவது இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான வரி சலுகைகள் ரத்து தான் இந்த எலன் மஸ்க் அவர்களுடைய கோபத்துக்கு காரணம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அதை ஒட்டியே இன்னொரு வரியும் போடுறாரு. என்ன அப்படின்னா, அவர் எனக்கு நீண்ட கால நண்பராக இருந்தார், இனிமே அந்த நட்பு தொடருமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறாரு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா எலன் மஸ்க் அவர்கள் என்ன ட்வீட் போடுறாரு அப்படின்னா, இந்த மசோதா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னிடத்துல பகிரப்படவே இல்லை, என்கிட்ட மட்டும் இல்ல
தன் சொந்த கட்சியான குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் கிட்டேயே படிப்பதற்கு கூட இந்த மசோதா தொடர்பான விஷயங்களை படிப்பதற்கு கூட நேரம் கொடுக்காம அவசர அவசரமா இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா தோல்வியுற செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை எலன் மஸ்க் அவர்கள் போடுறாரு. இதை ஒட்டி அவர் போட்ட ஒரு வரிதான் இன்னைக்கு ஒரு மிக பெரும் சலசலப்பை மீண்டும் கிளப்பி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட பெரிதும் பேசப்பட்ட ஒரு விஷயம் மீண்டும் எலன் மஸ்க் அவர்கள் அதை பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, சிறார் பாலியல் குற்றவாளியான பாலியல் புரோக்கர் போல செயல்பட்ட கொடுமைக்காரனான அவர் பேர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவருடைய ஆவணங்கள் அந்த வழக்கு தொடர்பான அந்த ஆவணங்கள் வெளியிட ஏன் தடையா இருக்கார் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னா, அந்த ஆவணத்துல அந்த வழக்கு தொடர்பான அந்த ஆவணத்துல ட்ரம்ப் அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அதனாலதான் வெளியிட மறுக்கிறார் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2005 இருந்து 2019 வரைக்கும் அமெரிக்காவையே உலுக்கிய ஜெஃப்ரி எஸ்டீஃபன் அவருடைய அந்த வழக்கு தொடர்பான விஷயத்த மீண்டும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வர்த்தக போர் ஒரு பக்கம், அதாவது வர்த்தக போர்னா வேறு அமெரிக்காவிற்கும் வேறு நாட்டுக்கும் இல்ல, எலன் மஸ்கிற்கும் ட்ரம்ப் அவர்களுக்குமே ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த புதிய வரி விதிப்பு, இந்த வரி சலுகைகள், எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான இந்த வரி சலுகைகள் கட்டால எலன் மஸ்க் அவர்களுக்கு டெஸ்லா நிறுவனத்தின் வாயிலாக பங்கு சந்தையில ஒரே நாட்கள்ல மிக மோசமான சரிவை கண்டிருக்காரு. கிட்டத்தட்ட 9% அதிகமான சரிவை அவர் அடைஞ்சிருக்காரு. இந்த கோபத்தின் வெளிப்பாடு காரணம் இதுதான் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. இது மட்டும் இல்ல, பல்வேறு காரணங்கள் இருக்கு அப்படின்னு தான் எலன் மஸ்க் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இந்த வரி விதிப்பு, புதிய வரி விதிப்பு பல நாடுகள் மீதான, இந்தியா, சீனா போன்ற நாடுகள் மீதான வரி விதிப்புகளை 100% நீங்க வரி போட்டா நான் 120% போடுவேன் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சதுல இருந்தே எலன் மஸ்க் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு தான் இருந்துச்சு. இந்த வரி விதிப்பை எலன் மஸ்க் அவர்கள் விரும்பல. இது தொழிலதிபர்களை, வர்த்தகத்தை, மிகவும் ஒரு நாட்டினுடைய பெரும் வர்த்தகத்தையே பாதிக்கும். வர்த்தகம் பாதித்தா நாட்டின் பொருளாதாரம் எப்படி இருக்கும்? ஆனா ட்ரம்ப் அவர்களுக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவர் தன்னுடைய தொழில உலக நாடுகள் பூரா விரிவுபடுத்துவதுலதான் கவனமாக இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி கிரேட்டஸ்ட் அமெரிக்கா எகைன் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு ஈடாக அவர் செயல்படல. தன்னுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை எலன் மஸ்க் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. இது ஒரு டெட் எண்ட்ல போய் இப்ப எங்க நிக்குது அப்படின்னா, எலன் மஸ்க் அவர்களுடைய கனவு திட்டமான ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கல திட்டத்திற்கும் இப்ப முட்டுக்கட்டை போட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நாசாவில பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய டிராகன் விண்கலத்தை திரும்ப பெறுவதா எலன் மஸ்க் அவர்கள் தான் அறிக்கை விட்டிருக்காரு அப்படிங்கிறதும் செய்தி வாயிலா வந்திருக்கு. எது முதல்ல முன்னெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இங்க இந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது நின்னுகிட்டு இருக்கு. இது ட்ரம்ப் அவர்கள் ஒரு அதிபர் அப்படிங்கிற முறையில அவர் தன்னுடைய எதிரியாக எலன் மஸ்க் அவர்களை பார்க்க ஆரம்பிச்சா யாருக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னா, எலன் மஸ்க் அவர்களுக்கு தான். ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருக்கும் வரை நஷ்டத்தை சந்திப்பார். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு மிக பெரும் தொழிலதிபர். அவருடைய பல தொழில்கள் அமெரிக்கா வெளியில சார்ந்தோ இருக்கு அப்படிங்கும் போது அதற்கெல்லாம் முட்டுக்கட்டையோ இல்ல விதிமுறைகள் மாற்றமோ எதையாவது அவர் ட்ரம்ப் அவர்கள் முன்னெடுத்தாருன்னா பாதிக்கப்பட போகுது முதல்ல எலன் மஸ்க் அவர்களா தான் இருப்பாரு அப்படிங்கிறதும் இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இந்த வீடியோல நம்ம முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோக்கான இன்ட்ரோவை நான் அதுல தரேன். ஏன் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்த அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களின் மேல ஒரு மிக பெரும் குற்றச்சாட்டை ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார் எலன் மஸ்க் அவர்கள். எலன் மஸ்க் அவர்கள் இதை பெரிதாக பேசும்போது இது மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். அது ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு தலைவலிய இல்ல ஒரு பிரச்சனைய அவர் அதிபராக தொடர்வதற்கே ஒரு ஆபத்தை கூட கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு
ஏற்கனவே ஒரு பாலியல் தொழிலாளி, ஒரு ஒரு டான்சர், ஒரு கபரே டான்சரோட ட்ரம்ப் அவர்களுக்கு பழக்கம் இருக்கு. அதை மறைப்பதற்காக பணம் கொடுத்தாரு. அது ஒரு வக்கீல் மூலியமா அது வெளியில வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஒரு வழக்குல ட்ரம்ப் அவர்கள் வந்து சிக்கிந்தாரு. அதுல இருந்து அப்படியே அந்த வழக்கு அப்படியே முடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு பிரச்சனையில அவர் சிக்கியிருந்து அதிபராக முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சைல்டு அபியூஸ், அதாவது பாலியல் குற்றவாளி, குழந்தைகளுக்கு எதிரான கிட்டத்தட்ட 14 வயது, 16 வயது, இந்த மாதிரி 18 வயதிற்கு குறைவான அந்த குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள்ல, செயல்கள்ல ஈடுபட்ட, அவங்கள வச்சு பாலியல் தொழிலே நடத்தின அந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீஃபன் அவர் வந்து 2019 இறந்துட்டாரு சிறையிலேயே. அவர் இறப்பே ஒரு மிகப்பெரும் மர்மம் தான். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு ஒரு தீவை வாங்கி அந்த தீவுல வந்து ஒரு லக்ஸரியான பில்டிங் எல்லாம் கட்டி, அரண்மனை பங்களாக்கள் போல எல்லாம் கட்டி, அங்க வந்து அதாவது சிறுமிகளை வச்சு பாலியல் தொழில் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு புரோக்கரு. அவருடைய புரோக்கர்ல அவர்கிட்ட கிளைண்டாக அவரோட இடத்துக்கு போனது மிகவும் நம்ம எதிர்பார்க்காத மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ். அதுல அமெரிக்க முன்னாள் அதிபர்களும் அடங்கும். அதுல ட்ரம்ப் அவர்களுடைய பெயரும் இடம் பெற்றிருந்தது. அதனாலதான் அந்த எப்ஸ்டீன் தொடர்பான வழக்கு தொடர்பான ஆவணங்களை வெளியிடுவதற்கு தடை போடுறார் ட்ரம்ப் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சரி, யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீஃபன்? பாலியல் குற்றவாளி, பாலியல் புரோக்கர், மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ், பிரிட்டன் இளவரசர்ல இருந்து, அமெரிக்க முன்னாள் அதிபர்கள்ல இருந்து, பிரபலங்கள்ல இருந்து எல்லாருமே அவருடைய டைரியில இருக்காங்க, அவருடைய கிளைண்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அவருடைய மரணமே ஒரு மிகப்பெரும் மரணம். அவர் இறப்பிற்கு பல்வேறு நபர்களை காரணமாகவும் சொல்லப்படுது. இது தொடர்பான டீட்டெயில்டு வீடியோ அடுத்த வீடியோவா உங்களுக்கு வருது. அந்த வீடியோவும் பாருங்க. மீண்டும் பல்வேறு செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.